இன்னைக்கு கார்த்திகை பொரி பண்ண போகிறோம்ல? ஆமாம், பொரி பண்ண போகிறோம். நெல் பொரியும் அவல் பொரியும். ஆமாம், இது வந்து அவல் பொரி. அவல் பொரியும் நெல் பொரியும் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஏலக்காய் கொஞ்சம், சுக்கு பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இங்கே வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னா இப்போ எவ்வளோ அவல் எடுத்துக்கிறோமோ, இப்போ எப்படின்னா இந்த அவல் இருக்கு இல்லையா, இந்த அவல் வந்து 8 டம்ளர் இருக்குது. அது வந்து ஒரு 2.5 டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன். எப்படி அளவுன்னா 1 டம்ளருக்கு 1/2லேருந்து 3/4 வரைக்கும் வெள்ளம் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அவல் பொரி எடுத்தோன்னு வச்சுங்களேன், அதுக்கு 1/2 டம்ளர் வந்து வெல்லம், 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1 ஸ்பூன் ஏலக்காய். ஓகே. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு நல்லா கெட்டி பாகு எடுத்துட்டு பாகு எடுக்கணும் இல்லை? பாகு எடுக்கணும் போட்டு இது நல்லா கரையிட்டோம். கரைஞ்சோடனே வடிகட்டிக்கிறேன். நாளைக்கு அப்பம் பண்ண போகிறோம்ல? நாளைக்கு அப்பம் துணுக்கு எல்லாம் பண்ணுவேன். ஓகே. நாளைக்கு வந்து திருக்கார்த்திகை தீபம் இல்லையா? ஆமாம். திருவண்ணாமலையில் பயங்கர விசேஷமாக இருக்கும். ஆமாம். அது ஏன் ரொம்ப விமர்சையாக அப்படி கொண்டாடுறாங்க திருவண்ணாமலையில்? இத்தனை கிலோ நெய் அப்படிலாம் ஏற்றி இது பண்ணுறோம் இல்லையா? அது பார்த்து பாவம் போகும்னு சொல்லிட்டு பார்த்து அதை ஏற்றினதுக்கப்புறம் தான் ஆற்றுல விளக்கேற்றுறோம் நம்ம. ஆமாம். என்ன ரீசன் அது? இப்போ வந்து அது திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமிக்கு அங்கே வந்து ஜோதி ஏற்றி வைப்பான். அது வந்து பெரிய ஜோதி பிழம்பாக இருக்கும் அந்த மலை மேலே. அதை பார்க்குறதே வந்து கோடி புண்ணியம். ஆமாம். அது அந்த சமயத்தில் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறதும் கிரிவலம் வர்றதும் வந்து ரொம்ப 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 புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். இது திருவண்ணாமலையில் வந்து இருக்கிற அந்த ஜோதி தரிசனம் வந்து உலகத்திலே வேற எங்கேயும் அந்த மாதிரி நேரடியான ஜோதி தரிசனம் வந்து எங்கேயும் அவ்வளோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது கிடையாது, திருவண்ணாமலை அளவுக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு நம்ம போனோம்னா, டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதை நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதம் இருக்கு. எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் இருக்கிற மாதிரி உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்கும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம பாடி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஸ்மாலர் வெர்ஷன் இல்லையா? ஸோ இந்த பாடியில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்ங்கிறது அந்த உடல். இந்த 5 சேர்ந்தது தான் இந்த உடல். இது பஞ்சபூதங்கள். இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட மனுஷனால் சரிவர இயங்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் வானம், பூமி, காற்று, நீர், நெருப்பு, இது சேர்ந்தது தான் அந்த பிரபஞ்சம். இதில் தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அந்த பஞ்சபூதங்கள் எது ஒன்று இல்லைனாலும் மனுஷனால் உயிர் வாழ முடியாது இல்லையா? நீர் இல்லாமல் இருக்க முடியாது, நிலம் இல்லாமல் இருக்க முடியாது, வானம் இல்லாமல் இருக்க முடியாது, ஆகாயம் இல்லாமல் இருக்க முடியாது, நெருப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த 5மே வந்து மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பூதம் அப்படின்னா வந்து பூதம்னா நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம பூதம்னா என்ன நினைப்போம்? பேய் பிசாசு. பூதம் அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். பூதம் அப்படின்னா சக்தின்னு அர்த்தம். இந்த 5 சக்தி இயற்கை கொடுத்த வரம். இந்த 5 சக்தியுமே மனுஷனுடைய மேம்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது ஒன்று குறைஞ்சாலும் சரிவர வாழ முடியாது. அதே மாதிரி உடம்புல எது ஒன்று இல்லைனாலும் சரிவர இயங்க முடியாது. அதனால அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் இந்த பஞ்சபூதங்களை வந்து பாராட்டி சீராட்டி இது மனுஷனுக்கு வந்து சரியான அளவுலையும் சரியான விகிதத்திலையும் கிடைக்கணும் அப்படின்னு நமக்காக வேண்டின்டான். சரியா? இதை வந்து ஒளி மயமா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு வேண்டின்டான். அதனால என்ன பண்ணான்னா, ஒரு உருவகப்படுத்துறதுக்கு அந்தந்த ஸ்தலத்துல ஒரு கோவில் அமைச்சான். அதை தான் வந்து பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு சைவ வழிபாட்டில் உண்டு. ஆமாம். இந்த பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கும்போது வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஒரு இடத்துலையும் ஒன்று. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, வானம் ஆகாசம், அது வந்து நடராஜர், சிதம்பரம், அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கும். அதே மாதிரி 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன்.
இது வந்து நல்லா இது ஆகிட்டு இப்படி கெட்டியாக இது நரைச்சின்னு வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த கெட்டி இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜலம் வச்சுட்டு உள்ளே விட்டுறணும். அப்படி விட்டுட்டு இப்படி பார்த்தா அப்படி உருட்டை வரணும். அப்படி நல்லா ஆனால் கெட்டி பாகம் எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக உருட்டை வரும். தக்காளி பதம் நல்லா கெட்டி பதம் வரணும். எடுத்துட்டு அதை வந்து இப்படி போட்டோம்னா சத்தம் வரணும். இந்த பிளேட்டில் இப்படி போட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் சத்தம் சுமாராக தான் வருது. அதுதான் அடுப்பில் இருக்கு இல்லையா, கரெக்டாக இருக்கும். இந்த இப்படி எடுத்துட்டு இப்படி போடணும், டக்குன்னு போடணும். கோலி குண்டு பதம். கோலி குண்டு பரவாயில்ல, எல்லாம் தெரியுது உங்களுக்கு. தக்காளி பதம்னா இப்படி போட்டால் சொதப்பணும். ஆமாம், இப்போ வந்து இப்படி நல்லா உருட்டை வந்ததுக்கப்புறம் இப்படி போட்டால் சத்தம் வரணும். இப்போ நான் காமிச்சிட்டு அடுப்பு எரியுது இல்லையா, ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைத்தில் என்ன பண்ணணும்னா, ஒன்று பொரி இதில் இப்போ பெருசாக இருந்தால் பாத்திரத்தில் பொரி இதிலே போட்டுடலாம், இல்லைன்னா பொரி போட்டுட்டு மேலே போட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு போடணும். நான் இதில் போடுறேன். இந்த பொரியை வந்து க்ளீன் பண்ணணுமா இல்லை அப்படியே க்ளீன் பண்ணது? அது கடையில் வாங்கிட்டு வந்தோடனே சலிச்சுக்கணும். இந்த கொஞ்சம் இது பொடியாக இருக்கும், அதெல்லாம் சலிச்சுட்டு டஸ்ட் இருக்கும். ஆமாம், சலிச்சுக்கணும். இழுப்பு சட்டியில் வந்து சூடாக இழுப்பு சட்டியில் வச்சா போகிறோம். ஏன்னா இது பாருங்கள், இப்படி உடைச்சி பார்க்கும்போது சத்தம் வரணும். அப்படி அது அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ நமுத்து போன மாதிரி இருந்தால் வராது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா இது பண்ண அந்த கொஞ்சம் சூடான இழுப்பு சட்டியில் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அந்த நமக்கு போயிடும். அப்புறம் ஒரு முறை ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கையில் நெய் இல்லைன்னா இது அரிசி மாவு போட்டுட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இப்படி பிடிச்சிடணும். சூடாக இருக்கும்போது பிடிச்சா தான் சரியாக வரும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கோபுரம் மாதிரி பண்ணிடலாம். இது வந்து பண்ணும்போது பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் வரும். இதுமாதிரி பெருமாளுக்கு வைக்கும்போது இந்த கல்யாணம் கூடு பண்ணுவா இல்லையா, இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா கல்யாணம் நேரம் காலகாலத்தில் கல்யாணம் எல்லாருக்கும் நடக்கும். சுபகாரியங்கள் எல்லாமே ஆற்றுல நடக்கும். ஸோ எப்பயுமே இதுமாரி பிடிச்சி வச்சிடணும். கோபுரம் பிடிச்சிடணும். பருப்பு தேங்காய் மாதிரி. ஆமாம், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கையில் அப்படி நெய் தடவின்ட்டு வச்சா அந்த சூடு தெரியாது. சூடோடு பிடிக்கணும். சூடோடு பிடிச்சாதான் அப்படி வரும். அது சின்னதும் ஒன்று பெருசாக இருக்குது. இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பெருமாட்டு குங்குமம் வச்சு இதேமாரி இப்போ வந்து நெல் பொரி பண்ணிடுறேன். நான் பாதியில் விட்டவங்கள சொல்லுங்கள், அந்த அஞ்சு இது சொன்னீங்களா பஞ்சபூதம். ஸோ அது வந்து வானம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷலிங்கம் எங்கே இருக்குது? சிதம்பரம். அது மாதிரி நீர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, திருச்சி திருவானைக்காவல். அது வந்து ஜம்புலிங்கம் இல்லை அப்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பஞ்சபூத இடத்துக்கும் ஒரு ஸ்தலம் இருக்குது. காற்று அப்படின்னா காளஹஸ்தி. நெருப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிலிங்கம் வந்து திருவண்ணாமலை. ஸோ இந்த பஞ்சபூதத்தையும் குறிக்கிறதுக்கு 5 ஸ்தலம் வச்சு அதனுடைய உருவகப்படுத்தி அங்கே ஆரம்பித்தது தான் பஞ்சபூத ஸ்தலம். அதில் வந்து திருவண்ணாமலைங்கிறது நெருப்பு. அதனால தான் அங்கே வந்து ஜோதி வந்து ரொம்ப பிரசித்தி. ஆமாம், இது ரெடி இல்லையா? ஓகே, இது நெல்பொரி இல்லை, நெல்பொரி சுட பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா சுட பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும். எப்பயும் நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து பண்ணுற பழக்கம். முந்திரி பருப்பு வந்து சும்மா லேசாக அப்படியே அடுப்பில் வச்சேன், எண்ணெயெல்லாம் ஒன்றோடலை, சும்மா அப்படியே சூட பண்ணி வச்சுருக்கேன். என்ன அளவுனா, இப்போ எவ்வளோ முந்திரி பருப்பு எடுத்துக்கணுமோ அதுக்கு பாதி வந்து வெல்லம். இதுவும் அதே மாதிரி தான், வெள்ளை பாகு வச்சுட்டு பிடிக்க வேண்டியதான். இது பாகு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் அப்படியே பிடிச்சிடுவேன். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். நல்லா உருட்டி பதம் வந்து போட்டால் டங்கு பதம்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இதை போட வேண்டியதான். ஆமாம், இதே மாதிரி இது அப்படி தான். அவளுக்கு வந்து முந்திரி பருப்பும் அப்படி தான். இப்போ வச்சுக்கோன்னு சொல்கிறேன். நீ திருவண்ணாமலை நம்ம போயிருந்தோம்ல, ஆமாம், எத்தனை சித்தர்கள் இருக்கா இல்லைங்க. ஆமாம், அது ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சித்தர்கள் வாழ்ந்தது. ரமண மகரிஷிலேருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் சேஷாத்ரி சுவாமிகள் அந்த திருவண்ணாமலைங்கிறது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் தான். ஆக்சுவலாக என்ன சொல்லுவோன்னா, அந்த மாதிரி இந்த சித்தர்கள் சேஷாத்ரி ஆசிரமம், அது மாதிரி ஆசிரமத்தில் போய் தங்குறது வந்து ஆமாம் நமக்கு அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு நைட்டாக தூங்கிட்டு வரணும் அப்படின்னு. அதுமாரி அந்த திருவண்ணாமலை அந்த கிரி பிரதர்ஷனம் அப்படிலாம்
ஆமாம், முக்தி ஸ்தலம் அப்படிங்கிற இல்லையா? அதான் அங்கே வந்து அந்த ஜோதிங்கிறது வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி வடிவமாக வந்து சிவபெருமான் வந்து தரிசனம் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரராகவும் அந்த தரிசனம் கொடுத்தாராம் திருவண்ணாமலையிலையா? ஆமாம், திருவண்ணாமலையில் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது இந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம். அதே மாதிரி ஏகன் அநேகன் ஆகிறதும் அநேகன் ஏகன் ஆகிறதும் அப்படிங்கிற தத்துவம் வந்து சைவத்துலேயும் உண்டு, வைஷ்ணவத்துலேயும் உண்டு. இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது கான்செப்ட் தான் அது. ஏகன் அப்படின்னா ஒரே இறைவன், அநேகன் ஆகிறது. அதே மாதிரி அநேகன் வந்து ஏகன் ஆகிறது. அதனால தான் வந்து இந்த ஜோதியிலேருந்து இதை சொல்கிறது. இந்த ஜோதி அப்படிங்கிறது வந்து இந்த அக்னி அப்படிங்கிறது, இந்த அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. அக்னிங்கிறது வந்து எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறதுக்கு தன்மை உண்டு அதுக்கு, அக்னிக்கு. ஆமாம், அக்னிக்கு. ரமணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பு வந்து நான் அப்படிங்கிற அகந்தையை அழித்து மனசை வந்து ஆன்மாவில் அழித்து ஆன்ம ஜோதி அப்படிங்கிற அத்வைத கோட்பாடை அழகாக இந்த ஜோதி மூலமாக காமிச்சிருப்பா. அந்த ஜோதியை உருவகப்படுத்துறது அதுதான். ஆன்ம ஜோதி அப்படிங்கிறது வந்து அத்வைத பிரின்சிபல். இதை வந்து உருவகப்படுத்துறது இந்த ஜோதி. வந்து என்னது, ஏலக்கப்படியம், ஏலக்கப்படியும் சுக்குப்படியம். இப்போ இந்த ஸ்தலத்தில் வந்து அருணகிரிநாதர் வந்து முருகனை வேண்டின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்போ அந்த முருகன் வந்து திருவண்ணாமலை 16 கால் மண்டபம் இருக்குல்ல, நம்ம போனோமே, மேலெல்லாம் இது வரைஞ்சிருப்பாரு பெயிண்டிங். அந்த 16 கால் மண்டபத்தில் ஒரு தூணில் முருகன் வந்தாராம். அருணகிரிநாதருக்கு தரிசனம் கொடுத்தாராம். அதனால தான் அந்த பெருமாளை வந்து முருகனை வந்து அங்கே வந்து என்ன பேரில் சொல்லுவான்னா கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பம் அப்படின்னா தூண், இளையனார் அப்படின்னா முருகன். அதாவது சிவனுக்கு இளையவன் முருகன் அப்படிங்கிறனால முருகனுக்கு பேர் இளையனார். கம்பத்து இளையனார் அப்படின்னு ஒரு கம்பத்தில் 16 கம்பத்தில் ஒரு கம்பத்தில் வந்து முருகன் வந்து காட்சி தந்தாராம் அருணகிரிநாதருக்கு. கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முருகனுக்கு இங்கே இன்னொரு பேர் வந்து கோபுரத்து இளையனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு தடவை அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையிலே தன்னுடைய பிராணம் போகணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை வந்து அப்படியே போட்டியே. ஆமாம், அது என்னென்னா பண்ணி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும்னு போட்டிருக்கேன். இது வர பதம் வந்துடுது. இப்போ தெரியுதா, இந்த மாதிரி கொச்சு கொச்சு பொங்கின்னு வருது பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் பதம் வந்துடுது. இப்படி ஃபஸ்ட்டு பண்ணுற வாழை வந்து அதுமாதிரி ஜலம் வச்சுட்டு அதில் விடணும். விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே உருட்டினோடனே உருட்டை வரும். அது டங்கு பதம். ஆமாம், டங்கு பதம். அதுக்காக அது டங்குன்னு சத்தம் வரணும். வரும்போது காமிக்கிறேன், நீ சொல்லுங்கள். கோபுரத்திலிருந்து குதிச்சு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம் அருணகிரிநாதர். அப்போ கோபுரத்திலேருந்து தரிசனம் கொடுத்தாராம் முருகன். அந்த கோபுரத்திலேருந்து தரிசனம் கொடுத்துட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ இன்னும் மேலே வர்றதுக்கு சமயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் முருகன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் திருப்புகழை எழுதியிருக்காரு அருணகிரிநாதர். ஸோ திருப்புகழுக்காக அன்னைக்கு வந்து முருகப்பெருமானே வந்து அருணகிரிநாதராக தடுத்தாராம் திருப்புகழ் பாடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த தரிசனத்துக்கு வந்து கோபுரத்து இளையனார் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துடுச்சு, அது வந்துடுச்சு பார்த்தீங்களா? நல்லா வந்துடுச்சு. இப்படி யாரும் டக்குன்னு போட்டால் டங்குன்னு வரும். ஸோ அது வந்து கோபுரத்து இளையனார் அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து திருப்புகழ் பாடுறதுக்காக அன்னைக்கு வந்து உயிரை காப்பாற்றினாராம் முருகனே வந்து அருணகிரிநாதருக்கு. அந்த மாதிரி ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை. ஸ்தலம் எவ்வளோ, அதான் அந்த அவ்வளோ புண்ணியமாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. அது மாதிரி இங்கேயே தான் திருவண்ணாமலையில் தான் நான் சொன்ன மாதிரி ரமண மகரிஷி சொன்ன மாதிரி ஏகன் அநேகன் ஆகிறதும் அநேகன் ஏகன் திருப்பி ஏகன் ஆகிறதும் இந்த சைவத்துலேயும் சரி வைஷ்ணவத்துலேயும் உண்டு. இங்கே வந்து திருவண்ணாமலையில் இந்த தீபத்தை எடுத்துருந்தா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் வழியாக இந்த தீபத்தை எடுத்துன்னு தான் போவார். அப்படியா? ஆமாம், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி நான் இந்த வாட்டி வைகுண்ட ஏகாதசி கார்த்திகை மாதத்துலேயே வருது. கார்த்திகை மாதம். ஆமாம், அது அந்த கதை அப்புறம் சொல்லலாம், எதனால அப்படின்றத சொல்லலாம். இதை இடத்துல இதை அப்படியே பிடிச்சிருவேன், அப்படியே பிடிக்க போகிறேன். அதே மாதிரி அதையும் அப்படியே பிடிச்சிருவேன். ஓகே, இதில் போட்டுன்ட்டு இதையும் அப்படியே பிடிச்சின்றேன். சூட்டோட பிடிக்கணும்ல, கொஞ்சம் சூட்டோட பிடிக்கணும். அதேமாதிரி முந்திரி பருப்பு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆமாம், அது கூட அப்படியே சூட்டோட பிடிச்சிருவேன்.
இது கொஞ்சோண்டு தடவிட்டு பிடிச்சிடுவேன். என்ன தரேன்னுது? நெய். ஓகே, அதையும் அப்படி நெய் தரேன் தான் பிடிக்கணும். அதையும் தடவி பிடிச்சிடுவேன். சத்யநாராயண பூஜைக்கு வச்சுருக்கியா? ஆமாம், இன்னைக்கு சத்யநாராயண பூஜை. இன்னைக்கு சத்யநாராயண பூஜை இல்லையா? பௌர்ணமி ஃபுல்லாக இருக்கிறதுனால சத்யநாராயண பூஜை பிரசாதம் இருக்குது. அது பண்ணுறதை காமிக்கல, இது மட்டும் காமி. ஒரு நேரத்தில் பிரசாதம் நெல் பொரி, அவல் பொரி, முந்திரி பருப்பு உருண்டை. அண்ணா நல்லா இருக்கும். இது அண்ணா வந்திருக்குல்ல? நல்லா இருக்கும், நல்லா வரும். இது மூணுமே வெள்ளை பாகில் பண்ணுறது. எல்லாமே கெட்டி பார்க்கும், டங்கு பார்க்க அது சொன்னீங்களே, அந்த பதம் சர்ச் பண்ணுறது. கோலி குண்டு பதம். ஆமாம், இது வந்து இந்த இப்போ அந்த இன்னைக்கு பிரசாதம் இன்னைக்கு இது அது திருக்கார்த்திகை இன்னைக்கு பண்ணுவாள். ஆமாம், திருக்கார்த்திகை பண்ணுறது. அதுக்காக அண்ணாமலையார் தீபம். அண்ணாமலையார் தீபம். ஓகே, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஜெஷா. ஓகே.